ஹலோ. குட் ஈவினிங் மிஸ்டர் அசோக். குட் ஈவினிங். யாரு? இப்ப டைம் என்னாச்சு? ஏய், இது என்ன டெலிபோன் என்கொயரியா? டைம் கேக்குற? சொல்லுங்க பாஸ். ஏய் மிஸ்டர், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். கம் ஆன் சொல்லு. டைமா? 3:55. உங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுவாங்க? 4 மணிக்கு. இன்னும் கரெக்டா 5 நிமிஷத்துல உங்க பொண்ணு ஸ்கூல்ல விட்டு வெளியே வரப்போ ஒரு சின்ன லாரி ஏத்தி கொன்னுடும். முடிஞ்சா போய் காப்பாத்துங்க. Of course எனக்கு தெரியும் உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு. ஏய், நீ யாரு? I am nameless. ஹலோ ஹலோ. நீங்க உள்ள போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். பாய் ஸ்வாதி. பாய் டாடி. வா. மறுபடியும் நீங்க யாருங்க? யார் நீங்கெல்லாம்? I am nameless. I am a problematic guy. I want problems. Don't touch the phone. கலட்ட பண்ண வந்தீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? கத்துறியா? கத்து, நல்ல கத்து. At the top of your voice. I'm not a good man, but I'm a gentleman. மம்மி. ஹலோ, உன் பேர் என்னம்மா? ஸ்வாதி. பியூட்டிஃபுல் நேம். இந்த சாக்லேட் வச்சுக்கோ. கம் ஆன். Thank you uncle. ஸ்வாதி. இன்ஸ்பெக்டர் சாருக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு. சப்போஸ் இப்போ நான் உன் பொண்ணுக்கு கொடுத்த சாக்லேட்ல பாய்சன் இருக்குன்னு சொன்னா ஸ்வாதி. நோ நீட் ஃபார் டென்ஷன். சும்மா பேச்சுக்கு சொன்ன அவ்வளவுதான். உன் புருஷன் நாளைக்கு எங்க கேஸ கோர்ட்டு கொண்டுட்டு போறான். கொண்டுட்டு போட்டோம், எங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல. பட் சாட்சி ஆதாரங்கள் எங்களுக்கு வேணும். கேஸ் தோத்து போகணும். எங்க ஆளுங்கெல்லாம் வெளியே வரணும். சொல்லு, உன் புருஷன்கிட்ட சொல்லு. கேட்கலன்னு வச்சுக்க. இந்த பொம்மையை உன் ஸ்வாத்தின்னு நினைச்சுக்க. என் பேச்சை கேட்டா உன் ஸ்வாதி ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மை மாதிரி அழகா அப்படியே இருந்துடுவா. கேட்கலன்னு வச்சுக்க. இந்த மாதிரி எரிஞ்சு போயிடுவா. யாரும் தடுக்க முடியாது. I am not a good man, but I am a gentleman. சொன்னதை சொன்னபடி அப்படியே செய்யறதுதான் என் பழக்கம். Understand? Bye. Hello. Hello. Who is that? Nameless. I am nameless speaking. யாரா நீ? யம. உனக்கு யம. ஸ்கூல் கிட்ட உன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகலன்னு சந்தோஷப்படுறியா? முதல்ல போய் வீட்ல பாரு. வீட்லயா? டாய். அவங்கள என்னடா செஞ்ச? Bloody fool, அவங்கள என்னடா செஞ்ச? ரொம்ப எமோஷன் ஆகாத. முதல்ல வீட்ல போய் பாரு. டேய், அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா I will kill you, bloody. I will kill you. Hello. Shut. What happened, sir? Nothing. ஒண்ணும் இல்ல. Yes. Come on, Sujata. Phone எடு. Come on, Sujata. Oh my God. Mr. Srinivas, sir. Follow me.
சுஜாதா, டாடி மம்மி என்கிட்ட ரொம்ப நேரமா பேசவே மாட்டேங்கிறாங்க. சுஜாதா, என்ன சுஜாதா? பேசு சுஜாதா. சுஜாதா, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் சுஜாதா. எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது? நமக்கு இந்த வேலையும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம். நாம வேற எங்கேயாவது போயிடலாங்க. ஏய், நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவிங்கிறது மறந்து போய் பைத்தியக்காரி மாதிரி பேசுற. என்னங்க பெரிய போலீஸ் வேலை? எதுக்குங்க இந்த உத்தியோகம்? ஒரு திருடனோட பொண்டாட்டிக்கு முன்னாடியே தெரியும் தன்னோட புருஷன் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிடுவான்னு. ஒரு ரவுடியோட பொண்டாட்டிக்கு முன்னாடியே தெரியும் தன்னோட புருஷனை என்னைக்காவது ஒரு நாள் நடு ரோட்ல சுட்டு கொன்னுடுவாங்கன்னு. ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்டாட்டியா நான் அனுபவிக்கிறது என்னங்க? 24 மணி நேரமும் டென்ஷன், எந்த நிமிஷம் என்ன நடக்குமோங்கிற பயத்தை தவிர பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த தெரியாதவங்க சட்டத்தை காப்பாத்தி என்ன சாதிக்க போறீங்க? பேசாதடி. சட்டம்னா என்ன நினைச்ச? சட்டம்னா என்ன நினைச்ச? காஸ்ட்லியான அட்டை போட்டு பெட்டியில பாதுகாக்கிற புத்தகம் நினைச்சியா? சட்டம்னா நீயும் நானும் ஏன் இந்த நாடே தலைவணங்கித்தான் ஆகணும். சட்டத்தை காப்பாத்துறதுன்னா இந்த தேசத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை காப்பாத்துறது, கோடிக்கணக்கான மக்களை காப்பாத்துறது. ஒரு புருஷன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுல சுயநலம் இருக்கு, ஒரு தாய் குழந்தையை காப்பாத்துறதுல சுயநலம் இருக்கு, ஒரு அண்ணன் தங்கச்சியை காப்பாத்துறதுல சுயநலம் இருக்கு. ஆனா சட்டத்தோட பிரதிநிதியா இந்த நாட்டையும் மக்களையும் சுயநலம் இல்லாம காப்பாத்துற சக்தி இந்த காக்கி சட்டைக்கு மட்டும்தான் இருக்கு. காக்கி சட்டைக்கு டியூட்டியை தவிர சொந்த பந்தங்கள் இல்ல. பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு அப்பாவிய ரவுடிங்க குத்தி கொல்றப்ப பயந்து போய் ஓடி போற பயந்தாங்குழிங்க இருக்கிற இந்த சமுதாயத்துல அவனை காப்பாத்துறதுக்கு இந்த போலீஸ்க்கு எந்த சொந்தமும் இருக்க தேவையில்லை. தான் கண் முன்னால ஒரு பொண்ணை கற்பழிக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காம போற இந்த சமுதாயத்துல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு இந்த போலீஸ்க்கு எந்த சொந்தமும் இருக்க வேண்டியதில்லை. யாரும் இல்லாத இந்த அனாதைக்கு எல்லா சொந்தத்தையும் உருவாக்கி கொடுத்த இந்த போலீஸ் வேலைன்னா உயிர். அதை காப்பாத்துறதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஐ டோன்ட் கேர். நான் உயிரோட இருக்கிற வர போலீஸ் கன் மாதிரி இருப்பேன். காம்ப்ரமைஸ் பண்ணி கோழ மாதிரி என்னால வாழ முடியாது. ஐ காண்ட். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எவனோ வந்து நீங்க கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கலன்னா நம்ம பொண்ணை கொலை பண்ணிடுவேன்னு பயமுறுத்தனா. அந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை கொடுக்க சொல்லி என்ன மிரட்டினாங்க. நம்ம சுவாதிக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் நான் இப்படி எல்லாம் பேசுனேங்க. சுஜாதா, தெருநாய்ங்க மிரட்டலுக்கு சிங்கம் பயந்து போகாது. இந்த அசோக்குக்கு அநியாயத்தை எதிர்க்க தெரியுமே தவிர பயந்து ஓட தெரியாது. அப்பாடா, மம்மி டாடி 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. மிலாட், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த சுவாமிஜியும் நரசிம்மனும் சமுதாயத்தில் கௌரவமுள்ள மனிதர்கள். ஒருவர் மக்களை பக்தர்களாகவும் மற்றவர் மக்களை உழைப்பாளிகளாகவும் மாற்றுகின்றவர்கள். சட்டம் மக்களுக்காக, மக்களின் உரிமைகளை காப்பாற்ற என்று பிரமாணம் செய்த இந்த போலீஸ் ஆபீசர் மக்களின் பிரதிநிதிகளான சுவாமிஜியையும் நரசிம்மனையும் கோர்ட்டுக்கு இழுத்து மக்களின் உரிமைகளை குழி தோண்டி புதைத்திருக்கிறார். தான் செய்த பிரமாணத்தை மறந்து போய் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். நோ யுவர் ஆனர். டிஃபென்ஸ் லாயர் சொன்ன மாதிரி இவங்க மக்களோட பிரதிநிதிங்க இல்ல, மக்களோட விரோதிங்க. இவங்க குற்றவாளியா நிரபராதியான்னு நீங்க சொல்றதுக்கு நான் கோர்ட்ல ஒப்படைச்ச சாட்சி ஆதாரங்களை பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் அசோக், நீங்க சொன்ன மாதிரி இந்த போட்டோல இருக்கிற இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்றதுக்கோ இல்ல ஏதாவது குற்றம் செஞ்சாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கோ எந்தவித சாட்சி ஆதாரங்களும் இல்ல. நோ யுவர் ஆனர். இந்த போட்டோஸ் என் உயிர் நண்பத்தை உயிரை தியாகம் பண்ணி சம்பாதிச்சா. இவங்க ஜாதகமே அதுல இருக்கு. இந்த போட்டோவை அசோக் கிட்ட காட்டுங்க. நோ யுவர் ஆனர். நான் கொடுத்த போட்டோஸ் இது இல்ல. அப்படின்னா நீங்க கொடுத்த சாட்சி ஆதாரங்கள் எங்கன்னு சொல்லுங்க. அதான் எனக்கு புரியல. இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. கோர்ட்டில் காவல்துறையினர் சமர்ப்பித்த சாட்சி ஆதாரங்களை தான் நீதிபதி அவர்கள் பார்வையிட்டார். இவை இல்லை என்றால் வேறு சாட்சி ஆதாரங்களை காட்டுங்கள். சார், இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. உண்மையான சாட்சி ஆதாரங்களை யாரோ மாத்திருக்காங்க. மிஸ்டர் அசோக், நீங்க கொடுக்கிற சாட்சி ஆதாரங்களை வச்சுதான் நீங்க கைது செஞ்சது சரியா தவறான முடிவு பண்ண முடியும். சார், நான் சாட்சி ஆதாரங்களை கமிஷனர் கிட்ட காட்டிட்டு தான் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினேன். வேணும்னா நீங்க அவரையே கேளுங்க சார். உணர்ச்சி வசப்படாதீங்க. கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சி ஆதாரங்கள் தான். கொசு கடித்து என் ரத்தத்தை குடித்தாலும்
பாவம் அதற்காகாரம் கிடைத்தது என்று ஆனந்தப்படும் ஆன்மீகவாதியான என் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார்களே ஏன்? யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பூரா எங்க மேல பகையாகுது. என்னையும் பக்திமானான சுவாமிஜியும் கைது செஞ்சு மக்கள் கிட்ட பாப்புலாரிட்டியை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏய், உங்கள மாதிரி கேவலமான ஆளுங்களை கைது செஞ்சு பாப்புலாரிட்டி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லடா. மிஸ்டர் அசோக், ஹோல்ட் யுவர் டங். இது கோர்ட். சாரி சார். சுவாமியும் நரசிம்மனும் குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு தேவையான சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் போனதாலும், இவர்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை போலீசாரால் நிரூபிக்க முடியாமல் போனதாலும் சுவாமியும் நரசிம்மனும் நிரபராதிகள் என்று கருதி இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி நடந்து கொண்டது மன்னிக்க முடியாத குற்றம். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்குங்க. என் ஃப்ரெண்டு விஜய் உயிரை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போட்டோஸும் ஃபைல்ஸும் என்னாச்சு, எப்படி மிஸ் ஆச்சு? அதை நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் சார். சாட்சி ஆதாரங்களை நீ தான் உங்களுக்கு கொடுத்தியா? விலை போனியா? நீங்க காட்டுற வழியில நடக்கிறனும் நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க. இதான் நான் இன்ஸ்பிரேஷன். எவ்வளவு ரூபாய்க்கு விலை போன சார்? ஆனா பணத்துக்காக இல்ல, உயிருக்காக. 2 அப்பாவி உயிர்களை காப்பாத்துறதுக்காக. யாரோட உயிரை காப்பாத்துறதுக்காக? உங்க பொண்டாட்டி புள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான். டேய், என் பொண்டாட்டி புள்ளையோட உயிரை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா? குற்றவாளிகளை தண்டிக்க தேவையான சாட்சி ஆதாரங்களை கொடுத்து உயிரை காப்பாத்துனன்னு சொல்றதுக்கு ஒரு போலீஸான உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஒரு போலீஸா இருக்கலாம், ஆனா மனிதாபிமானத்தினால தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். நீங்க அவங்க 2 பேரையும் கைது செஞ்சதுல இருந்து உங்க குடும்பத்துல ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க என்ன கூட மிரட்டினாங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு இது தவிர வேற எந்த வழியுமே தெரியல. என் பொண்டாட்டி குழந்தை போனா இழப்பு எனக்கு மட்டும்தான் சீனிவாஸ். ஆனா இந்த மாதிரி அயோக்கியங்க தப்பிச்சிட்டா இழப்பு நாட்டுக்கு, இந்த நாட்டுல வாழற கோடிக்கணக்கான மக்களுக்கு. கரெக்ட் சார். போலீஸ் தான் மக்களை பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க. போலீஸ்கார குடும்பத்துக்கு பாதுகாப்பு என்ன சார்? நாம தானே சார் காப்பாத்திக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர். எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வேலையில சேர்றோம். சி மிஸ்டர் சீனிவாஸ், என் உயிர், என் பொண்டாட்டி குழந்தையோட உயிர் போனாலும் என் கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். மைண்ட் இட். இன்ஸ்பெக்டர், எப்பயாவது புரிஞ்சுக்கினே அந்த நரசிம்மனுடைய பவர் என்னன்னு? இந்த சட்ட நியாயம் தர்மம்லாம் என் வீட்டு வளர்ப்பு நாய் மாதிரி. நான் போடுற சோத்தை தின்னுட்டு நான் சொன்ன மாதிரி கேட்கும். புரிஞ்சுதா? யுத்த உபகாரத்தோ பிரபஞ்சமேவ பவதி லஞ்சலாவண்ய. ஒன்றும் புரியாமல் விழிக்கிறாயே. மாதம் முழுவதும் நீ சம்பாதிப்பதை ஒரே நாளில் சம்பாதிக்கும் வித்தையை கற்றுக் கொடுப்போம். அசோக், இந்த கோர்ட்ல நீதிங்கிறது நான் பான் ஷாப்ல பீடா வாங்கி மென்னு துப்புற மாதிரி. நான் நினைச்சேன் நான் நீதி தேவதைய விலைக்கு வாங்குவேன், என் வீட்டு முன்னால நிக்க வைப்பேன். அதான்டா என் பவர். என்னடா லுக் விடுற? எவ்வளவு அசிங்கானதுக்கு அப்புறமும் இந்த சீட்டில என் முன்னால தலை நிமிந்து நடக்க முடியுமா? அதனால டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. அதெல்லாம் வேணா, இந்த சிட்டில இருக்கிறேன்னு சொல்றியா? சரி, என் வீட்டு வேலைக்காரனாரு, வேண்டிய பணம் தரேன், பொண்டாட்டி புள்ளோட ஜாலியா இருக்கலாம். என்னன்ற நரசிம்மா, நான் இந்த காக்கி ட்ரெஸ்ல இருக்கிற வர நீதிக்கும் நேர்மைக்கும் தலை வணங்குற போலீஸ். இந்த ட்ரெஸ் கழட்டி வச்சுட்டு தெருவுக்கு வந்தனா உன்னை விட உன் அப்பனை விட பெரிய ரவுடிடா. ஞாபகம் வச்சுக்க, நான் இந்த சிட்டில தான் இருப்பேன். ஆனா உன் ஆளா இல்ல. உன்னையும் உன் கூட்டத்தையும் அடியோடு அழிக்கிற அசோகா, நீயோ நானோ இங்க ஒருத்தந்தான் இருக்கணும். பேட்டையில இருந்து செங்கோட்டை வர அராஜகம் பண்ற உன்னையும் உன் கூட்டத்தையும் ஒரே மாசத்துக்குள்ள அடக்கி ஒடுக்கி நீ விலைக்கு வாங்கின நியாயத்தை உன் கழுத்துல தூக்கு கயிறா மாட்டல. நான் இன்ஸ்பெக்டர் அசோக் இல்லடா. என்ன அழிக்கணும்னா உனக்கு 1 மாசம் டைம் வேணும்டா. நான் நினைச்சா உன்னை ஒரே நிமிஷத்துல அழிச்சிருவேன்டா. இந்த நரசிம்மனோட பவர் என்னன்னு காட்ட போடா.